ஆசீர்வதிக்கப்படுவதாக. மீண்டுமாக ஒரு முறை கூட இந்த நாளினுடைய மாலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையுமாய் அவருடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஜெபிக்கும்படியாய் ஆவியானவர் மூலமாய் நம்மை ஏவி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதலை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அது உலக பிரகாரமாக வெளியே நாம் பார்க்கும்போது லாக்டவுன் என்றாலும், இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பலவிதமான போராட்டங்களாக இருந்தாலும், கர்த்தர் அதற்குள்ளாக அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில ஆவியானவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாட்களிலே நாம் எஸ்ராவினுடைய புஸ்தகத்துல பல காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவ ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். சாலமோனுடைய தேவாலயம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. அப்போ கட்டப்பட்டிருந்த அந்த தேவாலயம் அவர்களுடைய ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் ஜனங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாகவும் அந்த தேவாலயம் சூறையாடப்பட்டது, பாழாக்கப்பட்டது, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ திரும்ப மீண்டுமாக எஸ்ராவின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். செருபாபேல் என்ற ஒரு தலைவன் மூலமாக தேவன் பேசிக் கொண்டிருந்தார். அவன் மூலமாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். ஜனங்களை ஆயத்தப்படுத்தி 70 வருஷம் செயல்படாமல் 70 வருஷம் முடங்கி கிடந்த அந்த எருசலேம் நகரம், தேவாலயம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த நாட்களில் நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம். அப்போ அதனுடைய அஸ்திபாரம் போடப்பட்டது, தடைப்பட்டது என்று பல காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பி ஜனங்களை அவர் பலப்படுத்தி கொண்டிருந்தார். சகரியா தீர்க்கதரிசி அனுப்பி பலப்படுத்தி கொண்டிருந்தார். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்று இந்த நாட்களில நாம் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்ப ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஜனங்களை பலப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவ ஆலயம் கட்டுகிறதை புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல ஒரு எழுப்புதலுக்கு ஒப்பனையாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். பழைய ஏற்பாட்டுல தேவ ஆலயத்தை கட்டும்படியாக, புதிய ஏற்பாட்டுல ஒரு எழுப்புதலினுடைய ஒரு காரியமாக நாம் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் ஆயத்தப்படுகிறதை குறித்தும் நாம் இந்த நாட்களில சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்ப பாருங்க, தேவாலயம் கட்டி எழுப்பப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதற்கான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்களை பலப்படுத்தி அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி அந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய அந்த வார்த்தை நிமித்தமாக மீண்டுமாக அந்த வேலை நடைபெற்றதை குறித்து இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். இப்படியாக ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில செருபாபேலை ஒரு முத்திரை மோதிரமாக வைக்க போகிறேன் என்று சொல்லி தேவன் அவனுடைய ஊழியத்தை அங்கீகரித்ததை குறித்து நாம் வாசித்தோம். ஊழியத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் எதிர்பார்க்கிற கனிகளும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தமும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில தேவை என்பதை குறித்தும் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு மீண்டுமாக எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு நாம் கடந்து வர போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்துல தான் ஆகாயினுடைய தீர்க்கதரிசி சொன்ன அந்த காலகட்டம் இருக்கிறது. சகரியாவினுடைய காலகட்டமும் அதுலதான் சரித்திரம் இருக்கிறது. இப்போ எஸ்ராவினுடைய புஸ்தகத்துக்கு நாம் மீண்டுமாய் வருகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை
அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செய்து உங்க மொபைல்ல மியூட்ல போடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நீங்க மியூட்ல போடலன்னா எல்லாருக்கும் கேட்க முடியாது. தயவு செய்து உங்களுடைய மொபைல்ல மியூட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தயவு செய்து மியூட்ல போடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேத புஸ்தகத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அசீரியருடைய ராஜாவினுடைய இருதயத்தை இவர்கள் பட்சமாய் சார்ந்திருக்க பண்ணினார். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவினுடைய இருதயம். நம்ம முதல்ல சிந்திச்சிருக்கிறோம், எஸ்ராவின் புஸ்தகம் தொடங்கும் போது தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசினது நிமித்தமாக, தீர்க்கதரிசி மூலமாய் தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டது நிமித்தமாக அங்கே கோரேஸ் ராஜாவினுடைய உள்ளத்தை ஆண்டவர் ஏவினார். அப்ப கோரேஸ் ராஜாவினுடைய உள்ளத்தை ஏவினதுனாலதான் ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து அந்த ஆலயத்தை கட்ட தீர்மானித்தார்கள். அப்ப ஆலயத்தை கட்ட தீர்மானித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆலய வேலை தடைப்பட்டது. கிட்டத்தட்ட 16 வருடம். அதற்கு பிற்பாடு ஆலய வேலை நடந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, இவர்கள் எருசலேமுக்கு வரும்போது ஒரு ராஜா இருந்தாரு, எருசலேமில் அஸ்திவாரம் போடும்போது ஒரு ராஜா இருக்கிறாரு. இப்போ இவருடைய பிரச்சனையான காலகட்டத்தில் வேற ஒரு ராஜா. அப்போ அவங்களுடைய பீரியட் முடியுது இல்லையா? இப்ப பாருங்க, இவர்கள் இப்பொழுது இருக்கிற அந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல தரியு என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறான். கோரேஸ் என்கிற ராஜாவுடைய காலகட்டத்துல தான் எருசலேமிலிருந்து இருந்து வர்றாங்க. கோரேஸ் ராஜாவுடைய உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்தார். இப்ப இங்க வந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. மீண்டுமாக அந்த வேலை நடக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா தரியு என்கிற ராஜா இருக்கிறான். இப்ப ஆகாய் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? வேலையை நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறாரு. இப்ப வேலையை நடத்தணும்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானம் பண்ணின உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மீண்டுமாக எதிர்ப்பு வந்தது. ஆல்ரெடி எதிர்ப்பு வந்துதான் தடை பண்ணி இருந்துச்சு, வேலை தடை பண்ணி நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி எதிர்ப்புனாலதான் அஸ்திபாரத்தோட வேலை நின்றது. அப்ப ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யணும், தீட்டுள்ள காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பலவிதமாக ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார். அப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்களை சுத்திகரித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், எல்லாம் நடந்துச்சு. இப்ப திரும்ப வேலை செய்ய வேண்டும், திரும்ப வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை தொடங்கின உடனே எகைன் திரும்ப எதிர்ப்புகள் அவர்களுக்கு வந்தது. வாசிக்கலாம், அதனுடைய 5ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. போதும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர்களுடைய வேலையை தடுக்கும்படியாய் ஜனங்கள் வந்தார்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் வந்தார்கள், அசீரியா ராஜாவால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் வந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் வேலையை தடுக்காதபடிக்கு தேவனின் கண் அவர்கள் மேல் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் ஜெபத்தோடு தேவ சன்னிதானத்தில் இருக்கும்போது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு பல வருஷங்களாய் தடைப்பட்டு நிற்கிற விஷயங்களில தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறார். அப்ப அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில தீட்டான காரியங்கள் இருக்கிற போது வேலை தடைப்பட்டது. தேவனே அனுகூலமா இருந்து அதைத்தான் கொண்டு வந்தார், தேவன் தான் அதை ஸ்டார்ட் பண்ணவே வச்சார். ஆனால் நமக்குள்ளே சில காரியங்கள் மாறாத வரைக்கும், நமக்குள்ளே தீட்டான காரியங்கள் இருக்கிற வரைக்கும், தேவன் நம்மை புடமிடுகிற வரைக்கும், தேவன் நம்மை உருவாக்குகிற வரைக்கும் அவர் தடை வரும்போது தடையை அனுமதிக்கிறார், தேவனே அனுமதிக்கிறார். அதை குறித்து நம்ம சிந்திச்சிருக்கிறோம். தடை ஏன் வருகிறது என்று சொல்லி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அப்ப தேவனே தடைகளை அனுமதிக்கிறார். ஆனால் ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பி அவர் சீர்படுத்துகிறார். தீட்டான காரியங்கள், கனிகள் இல்லாத வாழ்க்கைகள், என்னென்ன காரியங்கள், தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நீங்க சொந்த மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் நீங்க குடியிருக்கிறீங்க, சொந்த காரியங்களை பார்க்கிறீங்க, சுயநலமாய் ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கென்று உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அல்லது சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கீங்க, அல்லது பலர் பயத்தினால் இருக்கிறார்கள் என்று சொல்லி பல காரியங்களை நாம் சிந்திச்சோம். ஜனங்கள் எல்லாம் உணர்வடைந்த உடனே, ஜனங்கள் தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்த உடனே
இப்பொழுது வேலை தொடங்கப்பட்டு விட்டுச்சு. இப்போ அவர்கள் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வேலை தொடங்கின உடனே திரும்பவும் தடை வந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய காரியத்துல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் 100% தடை வரும். தடை வராமலாம் இருக்காது. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவர்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக தடை வந்த போது தேவன் அந்த தடையை அனுமதித்தார். ஆனால் இவங்க ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த காரியத்திற்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தடை வந்தது, ஆனால் தேவனுடைய கண் அவர்கள் மேல் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண் உங்க மேல இருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய கண் உங்க மேல இருக்கிறதா? உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிறதா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் இருக்கிறதா? உன்னுடைய ஊழியத்தின் மேல் இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கண் உண்மையில இருந்துச்சுன்னு சொன்னா எந்த சக்திகளும், எந்த மனிதர்களும், எந்த போராட்டமும் உன்னை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். அழைப்பு உள்ளவர்கள், தரிசனம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய போராட்டம் போராடி கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு முன்பாக தடை, ஏன் என்னால் முன்கொண்டு போக முடிவதில்லை என்று சொன்னால், நீ ஏதோ சீர்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் திரும்ப வேண்டி இருக்கிறது. அது திரும்புகிற வரைக்கும் தடைகளை தேவன் அனுமதிப்பார். பாருங்க, இப்ப லாக்டவுன் ஆயிருக்குது, ஒரு வைரஸ் வந்துச்சு, அரசாங்கம் தடை பண்ணினாங்க. இந்த தடையை தேவன் அனுமதிச்சிட்டார். அப்ப தடைதான், சபை திறக்க முடியாது, ஊழியம் நடக்க முடியாது, அனுமதிச்சிட்டாரு. ஆனால் இந்த நாட்கள் நம்ம சீர்பட்டு நாம் தேவ சன்னிதானத்துல வசனத்துக்கு நேராக திரும்பி நம்ம தயாரா இருந்தோம் என்றால் இந்த தடையை மாற்றுகிறதுக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் நம்ம வாசிச்சோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் திறக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில தடைகளை மாற்ற வேண்டும் என்றால், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், உன் மேல அவருடைய கண்கள் வைக்கப்பட்டு தடைகள் வரும்போதும் அந்த தடைகள் தடை செய்யாதபடிக்கு தேவனுடைய கரம் உனக்கு அனுகூலமா இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில சீர்பட வேண்டிய விஷயத்துல சீர்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நான் முதலாவது ஒரு வசனத்தை வாசிச்சோம். அசீரியா ராஜாவினுடைய இருதயத்தை பட்சமா இருக்க கிருபை செய்தார். தானியேலின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். தானியேலுடைய காரியம் 3 அரசர்களுடைய காலகட்டத்துல தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. எப்படி அவனுக்கு ஜெயமா இருக்க முடிஞ்சது? எந்த ஆட்சி வந்தாலும் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. எப்படி இருந்துச்சு? அவன் தன்னை தினமும் 3 வேளையும் தேவ சன்னிதானத்துல தன்னை ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்து, எந்த விதமான அந்நிய காரியத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, போஜனத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதன். எனக்கு அருமையான விசுவாசியே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சமர்ப்பணம் இருந்தால் தேவனுடைய கண் உண்மையில இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா உனக்குள்ள சமர்ப்பணம் இல்லைன்னா தடையை அவர் அனுமதிப்பார். எதற்காக அனுமதிக்கிறார்? உன்னை சீர்படுத்துவதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, இவர்கள் எடுத்து கட்டுகிறாங்க. தேவனுடைய கண் அவர்கள் மேல அனுகூலமா இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உண்மையில என்னுடைய கண் இருக்கிறது, உன் குடும்பத்தின் மேல் என் கண் இருக்கிறது, உன்னுடைய ஊழியத்தின் மேல் என் கண் இருக்கிறது, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் என்னுடைய கண் இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான். எந்த தடை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் அது உனக்குள்ள இருக்கிற ஊழியத்தையும் உனக்குள்ள இருக்கிற தேவ தரிசனத்தையும் திட்டத்தையும் தடை செய்ய முடியாது என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் தடை வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இப்படி ஒரு தடை வந்தது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 8வது வசனத்தை வாசிங்களேன். 8வது வசனம், 5ஆம் அதிகாரம், எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகா தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அங்கு பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசமாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. இப்ப பாருங்க, சத்துருக்கள் தடை பண்ண பார்த்தாங்க, ஆனா தடை செய்ய முடியல. ஏன்னா தேவனுடைய கண் அவர்கள் மேல் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு அனுகூலமா இருக்கிறாரு, தடை செய்ய முடியல. ஆனாலும் சத்துருக்கள் என்ன பண்ணல, சும்மா இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களுக்கு அனுகூலமா இருந்தாலும், தேவனுடைய கண் உங்க மேல இருந்தாலும், சத்துருக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு தான், அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க உங்க வேலையை நடத்துங்க,
நீங்க உங்க வேலையை பாருங்க, நீங்க உங்க ஊழியத்தை பாருங்க, நீங்க உங்க ஆவிக்குரிய காரியத்தை பாருங்க. சத்துரு அதை பேசுறாங்க, சத்துரு இதை பேசுறாங்க. இது அல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அங்க அல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய கண் இவர்களுக்கு அனுகூலமா தான் இருக்குது. ஆனா இவர்களுக்கு எதிரான ஒரு சதி திட்டமும் தீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனுடைய வாய்மொழியை பாருங்க. இந்த சீமையில் உள்ள மகா தேவனுடைய ஆலயத்திற்கு போனோம், அது பெருங்கற்களால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பயக்கிறான். அவனுடைய வார்த்தைகளை பாருங்க. இது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. அடுத்தது பாருங்க, உத்தரம் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய வேகத்திற்கு சத்துரு சாட்சி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தடைகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு. தேவனுடைய கண் அவர்கள் மேல் இருந்ததுனால வேலை துரிதமாய் நடந்துச்சு. இந்த கடைசி நாட்களுடைய எழுப்புதலுக்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையான விசுவாசியே, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான ஊழியர்களே, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தடைகள் இன்னும் அதிகமாக வரும், போராட்டங்கள் இன்னும் அதிகமாய் வரும், உபத்திரவங்கள் இன்னும் அதிகமாய் வரும். ஆனால் துரிதமாய் வேலை நடத்துவதற்கு நீ தயாராகிக் கொள்ள வேண்டும். உபத்திரவங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். பெருங்கற்களால் ஆலயத்தை கட்டுவதற்கு நீ தயாராகிக் கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது பில்டிங் அல்ல. ஊழியத்தை செய்வதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். ஆத்தும அறுவடைக்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, பெருங்கற்களால் கட்டப்படுகிறது என்று எதிரிகள் அங்க டெஸ்டிமனி சொல்லுகிறார்கள். தேவன் அதை அனுமதித்தார், அந்த எதிர்ப்புகளை அனுமதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கண் உங்க மேல இருந்துச்சுன்னா எதிர்ப்புகள் இருக்கும், ஆனா வேலை துரிதமாய் நடக்கும். போராட்டங்கள் இருக்கும், அவருடைய சித்தம் நிறைவேறும். அது உங்களுடைய குடும்பத்திலே ஆனாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, ஊழியத்திலே ஆனாலும் சரி, எதிர்ப்புகள் இருக்கிறது. இதனால நான் சோர்ந்து போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க தேவனுடைய கண் உங்க மேல இல்லை என்று அர்த்தம். தேவனுடைய கண் உங்க மேல இருந்துச்சுன்னா சகலமும் அனுகூலமா இருக்கும், துரிதமாய் வேலை நடக்கும். பெருங்கற்களால் கட்டுகிறார்கள் என்று சொல்லி எதிரிகளை பயப்படுகிற அளவுக்கு காரியங்களை நடத்துவதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, எல்லா எதிரிகளும் வந்து இந்த மாதிரி அந்த தரியு ராஜாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ராஜா வந்திருக்கான். கோரேஸ் ராஜா அப்படி காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப தரியு ராஜாவா உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு இவங்களுக்கு வந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போ இப்ப புதுசா இவங்க லெட்டர் எழுதுறாங்க. இவர்கள் இப்படி பண்றாங்க, உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் என்று சொல்லி மீண்டுமாய் ஒரு லெட்டர் போகுது. இந்த லெட்டர் போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிச்சு பாருங்க. அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் கல்தேயின் கையில் ஒப்பு கொடுத்தார். 17வது வசனம். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். இப்ப பாருங்க, கோரேஸ் அரசன் ஆலயத்தை கட்டுறதுக்கு பொருள்கள் எல்லாம் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து அனுப்பிட்டாரு. அவர் வந்து அஸ்திபாரம் போட்டு அப்புறம் ஒரு 16 வருஷம் கேப், அதுக்கப்புறம் சில வருஷங்கள். அப்போ இந்த கேப்ல அந்த கோரேஸ் மன்னன் மாறிட்டார். இப்ப அடுத்த தரியு என்ற ராஜா வந்திருக்கிறாரு. தரியு ராஜாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. இப்போ புதுசா வந்த எதிரிகள் என்ன பண்றாங்க, தரியு ராஜாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. கோரேஸ் இப்ப வந்து இவங்க கிட்ட கேட்ட உடனே இவங்க சொல்லிட்டாங்க, ஆமா எங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு கோரேஸ் மன்னன் தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணும்படியாக இப்போ தரியு ராஜாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, இப்படி இவங்க பெரிய பில்டிங் கட்டுறாங்க, இது உண்மையிலேயே உண்மைதானா என்பதை நீங்க பரிசோதனை பண்ணுங்க, இப்படி கட்டினாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி எதிரிகள் இந்த வேலையை நிறுத்தும்படியாய் முயற்சி பண்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலையை நிறுத்தும்படியாய் முயற்சி பண்ண உடனே தரியு ராஜா என்ன பண்றாரு, ஓகே இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்குதா, பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி கஜானாவில ரெக்கார்ட் எடுத்து பார்க்க முயற்சி பண்ணுகிறார். 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நீங்க வாசிங்க. அது 3 வரிசை பெருங்கற்கள். 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சு வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கடவுது.
கடவுது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எதிரிகள் வராம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. எதிரிகள் வந்துட்டாங்க. ஆண்டவர் ஏன் எதிரிகள் அனுமதிக்கிறாருன்னு நீங்க பாத்துக்கோங்க. வேலை துரிதமாய் நடக்கும்போது தேவன் அனுகூலமா இருக்கிறார், அவருடைய கண்கள் அவர் மேல இருக்குது. ஆனாலும் எதிரிகள் இருக்கிறாங்க. நம்ம பல நேரம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க சொன்னதுனாலதான் இங்க போனேன், நீங்க சொன்னதுனாலதான் இதை செஞ்சேன், நீங்க சொன்னதுனாலதான் நான் கல்யாணம் பண்ணேன் என்று சொல்லி பல காரியங்களை ஆண்டவருடைய சித்தப்படி தானே செஞ்சோம், அப்புறம் ஏன் இந்த எதிர்ப்புகள் வருகிறது, அப்புறம் ஏன் பின்னையும் போராட்டம் வருகிறது என்று சொல்லி நமக்கு சிந்திக்க தோணும். இங்கேயும் பாருங்க, ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு மீண்டுமா அந்த வேலையை தொடங்குறாங்க, மறுபடியும் எதிர்ப்புகள் வந்துருச்சு. எதிர்ப்புகள் வந்தோன்னு என்னாச்சு, ராஜா இப்போ தரியு ராஜா என்ன பண்றாரு, உண்மையிலேயே கோரேஸ் இப்படி அனுப்புனாரா அப்படின்னு சொல்லிட்டு கஜானால செக் பண்ணி பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு டீடைல் கிடைக்குது. என்ன தெரியுங்களா, கோரேஸ் அரசன் இந்த ஆலயத்தை எப்படியெல்லாம் கட்டணும்னு ஒரு டைமென்ஷன் போட்டிருக்கிறாரு. அது கூட பரவாயில்ல, கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் இப்ப வாச வசனத்துல இந்த ஆலயம் கட்டுறதுக்கு வேண்டிய பண செலவு ராஜாவினுடைய, அதாவது அந்நிய நாட்டு ராஜாவினுடைய கஜானாவிலிருந்து, அவனுடைய ட்ரெஸரியிலிருந்து ஃபண்ட் சப்ளை பண்ண வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதிர்ப்பு வருது தெரியுமா? இவர்கள் எதிர்ப்பு வந்ததுனாலதான் அங்க பழைய ஃபைல் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பழைய ஃபைல் எடுத்து பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நீ வேலைய தடை பண்ணக்கூடாது, வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கான பணத்தை நீ தான் கொடுக்கணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் எதிர்ப்புகளை நமக்கு அனுகூலமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்க, இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. இப்ப எதிர்ப்பு வந்ததுனால இப்ப இவங்களுக்கு வேண்டிய பண தேவைகள் கஜானால இருந்து அங்கிருந்து வருகிறது. அந்நிய ராஜாவினுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்க, தேவன் கிரியை செய்கிற விதம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ திட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், கண்ணீர்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு, எல்லா காரியத்திலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதிர்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம், அடைச்சதற்காக ஸ்தோத்திரம், அன்று ஊழியத்தில் வந்த போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாது ஏன் அதை அனுமதிச்சார், அதற்கு பின்னாடி என்ன ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாது. தயவு செய்து முறுமுறுக்க வேண்டாம், தயவு செய்து சோர்ந்து போய் விடாதீர்கள், தயவு செய்து உற்சாகத்தை இழந்து விடாதீர்கள், தயவு செய்து வேலையை நிறுத்தி விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியத்திலே ஆனாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, பல இடங்களில ஜெபித்த விஷயத்திற்கு பதில் இல்லாதபடிக்கு நாம் ஜெபித்தது ஒன்று, ரிசல்ட் வேற ஒன்றாய் நடந்திருக்கும். ஒருவேளை எதிர்ப்புகள் அதிகமாய் வந்திருக்கும். ஒருவேளை சமாதானமா இந்த வேலை நடத்த முடியாதபடிக்கு பல போராட்டங்கள் குடும்பத்திலே ஆனாலும், வேலையிலே ஆனாலும், சபையிலே ஆனாலும், வெளி ஊழியத்திலே ஆனாலும் எதிர்ப்பு எல்லாம் நமக்கு எதிர்ப்பாக இருக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, தேவனுடைய கண் என்மேல் இருக்கிறது. கண் என்மேல் இருந்த போதும், நான் என்னை ஒப்பு கொடுத்த போதும், நான் மனம் திரும்பின போதும் எதற்காக பின்னையும் எதிர்ப்பு வருகிறது? நான் என் வாழ்க்கையில நிறைய மாத்திக்கிட்டேனே, ஏன் இன்னும் எதிர்ப்புகள் வருகிறது என்று சொல்லி நீங்க சிந்திக்காதீங்க. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. பலரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, பரவாயில்ல இதெல்லாம் விட்டு வந்துட்டோம், உடனே வாசல்கள் திறந்துரும், உடனே வேலை கிடைச்சிரும், உடனே கல்யாணம் ஆயிரும், உடனே குழந்தை பிறக்கும், உடனே ஊழியம் நடந்துரும், உடனே சபை கிடைச்சிரும். நம்மளுடைய சிந்தனை உடனே 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 என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? உனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மைக்கு ஒரு சோர்ஸ் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனுடைய பிளானிங் எல்லாம் நடக்க வேண்டும் அல்லவா? அந்த பிளானிங்காக தேவன் சில காலதாமதத்தை அனுமதிக்கிறார். அந்த கால தாமதத்துல சில எதிர்ப்புகள் இருக்கிறது மாதிரி தோன்றும். அந்த கால தாமதத்துல ஆண்டவர் நம்மை பார்க்கவே இல்லையா என்றெல்லாம் தோணும், ஜெபம் கேட்கப்படலையா என்று தோணும். கவலைப்படாதீங்க, நமக்காக அந்நிய ராஜாவினுடைய ட்ரெஸரிக்குள் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
அந்நிய ராஜாவுடைய கஜானாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் குடும்பத்திற்கு தேவையான தேவைகள், உன்னுடைய ஊழியத்திற்கு தேவையானது, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் வரவில்லை என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக சப்ளை பண்ணுவதற்கு தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தி வைத்ததை கண்டதும் இல்லை, தன்னுடைய நாவில வந்தது நம்முடைய இருதயத்துல கூட அது தோன்றினது கிடையாது. அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற தேவன். கருமையானவர்கள், ஏசாயால சொல்லுகிறாரு, நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில நீரூற்றுகளையும் வரவிடுகிற கர்த்தர். நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவப்பிள்ளை, நீ பயப்படாது. பணத்துக்கு என்ன பண்றது? குடும்பத்தை எப்படி நடத்துறது? லாக்டவுன் ஆயிடுச்சு, வேலை இல்லையே, என்ன பண்ணுகிறது? எப்படி ஊழியத்தை நடத்துவது? கவலைப்படாத, நீ முழங்கால் படியிடு. உன் மேல தேவன் ஒரு கண் வைத்திருக்கிறார், உன் குடும்பத்தின் மேல் ஒரு கண் வைத்திருக்கிறார். ஏற்ற வேலை வரும் பொழுது அந்நிய ராஜாவினுடைய உள்ளத்திலே பேசி அவர் வனாந்திரத்திலே வழி உண்டாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் வரப்போகிறது. நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், நானும் போராடிட்டே இருக்கிறேன், வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நேரத்துக்கு அது நடக்கும். சொல்றாரு, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. நமக்கு 1000 வருஷம்ன்றது அவருக்கு ஒரு நாள் மாதிரி, அவருடைய ஒரு நாள்ன்றது நமக்கு 1000 வருஷம் மாதிரி. எனக்கு அருமையான 2 கான்ட்ராவர்சியா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு உடனே நடக்கணும், நமக்கு ஒரு நம்முடைய உள்ளத்துல தோன்றது உடனே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, தேவன் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தேவை என்று கலங்கி கொண்டிருக்கிறாய், எந்த விஷயத்திற்காய் நீ போராடி கொண்டிருக்கிறாய், எந்த விஷயத்திற்காய் நீ அநேக நாட்கள் ஜெபித்தும் பதில் இல்லாதபடிக்கு இருக்கிறாய், நீ ஜெபித்ததை விட ஆப்போசிட்டா இருக்குது என்று நீ நினைக்கிறாயோ, கவலைப்படாத. தேவன் ஒரு நாளை முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவன் ஏதோ அதனுடைய பேக்ரவுண்ட்ல செய்து கொண்டிருக்கிறார். தேவன் என்னமோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். அது ஏற்ற காலம் வரும் பொழுது அது உனக்கு வெளிப்பட துவங்கும். அது வெளிப்படும் பொழுது உன்னுடைய கண்களில அது ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நீங்க அவரை நம்பி ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாய் அல்லவா, ஒரு நாள் உன்னை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அவர் நம்பி வந்தாய் அல்லவா, உன் தலை குனிவதற்கு உன்னை அனுமதிக்க மாட்டார். என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருமையானவர்களே, ஒரு நாள் தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கிறது. இங்க பாருங்க, இவங்க பிரச்சனை பண்ணணும்னு பண்ணாங்க, அந்த பிரச்சனை என்னவா மாறிடுச்சுன்னா, இவர்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டுக்கு ஒரு ராஜாவை எழுப்பக்கூடிய அளவுக்கு தேவன் கிரியை செய்து விட்டார். பினான்சியல் என்பது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எங்கிருந்து வேணாலும் எப்ப வேணாலும் சப்ளை பண்ணுவார் அவரு. ஆனால் நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். நீ ஆயத்தமானா அவர் சப்ளை பண்ணுவாரு. அவர் சப்ளை பண்றதை நேற்றைக்கு நம்ம வாசிச்சோம். 5 மரக்கால் வந்தது, இப்ப 2 மரக்கால் ஆயிடுச்சு. அப்ப சப்ளை குறைஞ்சதுன்னா உன்னிடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது என்ற அர்த்தம். உன்னுடைய கனிகள் ஏதோ பிரச்சனை இருக்குது, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தீட்டு இருக்குது. நீ நினைச்சதை விட கஜானாவை ஓபன் பண்ணிட்டார் அப்படின்னா நீ ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கு. அவ்வளவுதான், நம்மளவே சுய பரிசோதனை பண்ணிடலாம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய சப்ளை ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறார். உனக்காக ராஜாக்களுடைய உள்ளத்துல பேச போகிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த மாலை வேளையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ராஜாவினுடைய உள்ளத்துல பேசியாச்சு. அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதி ஆகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பட்சாகியரான உங்கள் வகையார் யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். பாருங்க, கட்டளை பாருங்க. எவன் எதிராக வந்தானோ அவனுக்கு ராஜா கட்டளை கொடுக்குறாரு, நீங்க அந்த ஆலயத்தை விட்டு விலகி இருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எதிராய் வருகிற எதிர்ப்பை அதை விலக்குறதுக்கு நீங்க போராட வேண்டாம், நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். எங்கிருந்து எதிர்ப்பு வருதோ அந்த அதிகார மையத்திலிருந்தே விலகிருன்னு சொல்லுகிற கட்டளையும் வரும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகள் அது ஆச்சரியப்படக்கூடிய கிரியைகள். பல நேரங்கள்ல நம்ம முயற்சி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முயற்சி ஒருவேளை ஃபெயிலியர்ல போய் முடிச்சிடும்.
ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அதனால சகரியால சொல்றாரு செருபாபேல் கிட்ட, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்கு எதிராய், உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராய், உன்னுடைய குடும்பத்துக்கு எதிராய், உன்னுடைய ஊழியத்துக்கு எதிராய் எதெல்லாம் தடைகளா வந்திருக்குதோ, எதெல்லாம் போராட்டமா வந்திருக்குதோ, எதெல்லாம் வியாதியா வந்துச்சோ, எதெல்லாம் தரித்திரமாய் வந்துச்சோ, எதெல்லாம் பலவீனமாய் வந்துச்சோ, அது விலகி போகிறதுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னுடைய வேலையை நடத்து, நீ உன்னுடைய ஜெபத்தை செய், நீ உண்மையா இரு தேவ சன்னிதானத்துல, நீ கனி கொடுக்க வேண்டிய இடத்துல கனி கொடுக்க ஆரம்பி. இங்க விளக்க வேண்டிய வேலை அது தேவனுடையது. பாருங்க, விலகி இருங்கள். பரலோகத்திலிருந்து கட்டளை வரும், வியாதியை என் பிள்ளைகளை விட்டு விலகு. பரலோகத்திலிருந்து கட்டளை வரும், கடன் பிரச்சனையை என் பிள்ளைகளை விட்டு விலகு. பரலோகத்திலிருந்து கட்டளை வரும், தரித்திரமே விலகு. பரலோகத்திலிருந்து கட்டளை வரும், பிசாசின் கிரியைகளை விலகு. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். பாருங்க, இவங்க வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டே இருந்தாங்க. விளக்குறது, ஃபண்ட் சப்ளை பண்றது எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய வேலை செஞ்சால் நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் கொடுப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாத்தையும் விளக்குறார். அடுத்து 7வது வசனத்தை கூட வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். செலவுக்கு கொடுக்கணும். பாருங்க, பெரிய ஃபண்ட் அரண்மனையில இருந்து போகுது பில்டிங்க்கு. அடுத்து இவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த கலெக்ஷன் பண்ணனதுல இருந்து செல்லும் செலவை நீ கொடு அப்படின்றாரு. அடுத்தது, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலான தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கிடவுது. தினம் தினம் தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்குங்க. பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வேலை செய்தால், நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால், வேதம் சொல்லுகிறது தினம் தினம் உனக்கான சப்ளை உன்னுடைய வீட்டுக்கு வரும். தினம் 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 நீ எங்க கப்பம் கட்டி கொண்டிருந்தாயோ, எங்க வரி செலுத்தி கொண்டிருந்தாயோ, அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் கொண்டு வருகிறார். பாருங்க, எங்கெல்லாம் நம்ம இழந்தோமோ அதை திருப்பி கொடுக்கிறார். வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தினுடைய விளைவை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்றார். அதெல்லாம் பட்சிச்சது கரெக்டு தான். எதுக்கு? உன்னை சீர்படுத்தும்படியாய், உன்னை சரிபடுத்தும்படியாய், உன்னை உருவாக்கும்படியாய், உன்னை தரிசனத்தில் நிறுத்தும்படியாய் அதற்காக அவர் செய்கிறார். அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். இந்த சிட்சியை கண்டிப்பா செய்கிறார். ஆனால் அவர் வாசல் திறக்கும் போது, நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, தரிசனத்துல நிற்கும் போது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு நாம் தீர்மானிச்ச போது, வேதம் சொல்லுகிறது தினம் தினம் உனக்கான சப்ளை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவர் யார் மூலமா கட்டளையிடுகிறார்? மேல இருந்து கீழே விழுகல, அவர் மனிதனுடைய உள்ளத்திலே ஏவுகிறார். பாருங்க, பில்டிங் கட்டுறதுக்கான ஃபண்ட் அரண்மனையில இருந்து வருது. ஒரு நாளும் சின்ன சின்ன செலவு இருக்கும் இல்லையா? ஒரு நாளுக்கான சின்ன சின்ன செலவுகள் அது இங்க லோக்கல் ஃபண்ட்ல இருந்து சப்ளை பண்ணுகிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. தினம் தினம் சப்ளை. நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? யாரெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு பாரப்படுறீங்களா? எப்படி நான் வேலையை விட்டு வருகிறது, எப்படி குடும்பத்தை பார்க்கிறது? கவலைப்படாத. நீ தரிசனத்துல நின்றால் தினம் தினம் உனக்கான சப்ளையை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் லோக்கல்லையே ஆட்களை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உனக்கு தினம் தினம் சப்ளை பண்றதுக்கு உன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் மூலமாவே ஆண்டவர் செய்வார். உன்னுடைய பெரிய பெரிய தேவைகளை சந்திப்பதற்கு ராஜாக்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்வார். அப்படின்னு சொன்னா பெரிய ஃபண்டும் அவர் ஏற்பாடு பண்ணுவாரு, சின்ன ஃபண்டும் அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. எனக்கு அருமையானவர்களே, நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட, நீ உலகத்திலிருந்து சம்பாதிக்கிறத விட, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவர் உன்னை வெறுமையாய் விடமாட்டார். உனக்கு தேவையான சம்பளத்தை அவர் கொடுப்பார், உனக்கு தேவைகளை சந்திப்பார். சில நேரங்கள் உன்னை தரித்திரத்தில் அனுமதிப்பார், சில நேரத்தில் குறைவுகளுக்கு அனுமதிப்பார். எப்படி ஆலயம் தடைப்பட்டுச்சோ, எப்படி எதிர்ப்புகள் வந்துச்சோ, இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக? என்னை சீர்படுத்தும்படியாய், என்னை பலப்படுத்தும்படியாய், என்னை ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிறுத்தி வைக்கும்படியாய் தேவன் சகலத்தையும் செய்கிறார். ஆனால்
நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல என் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணும்போது எனக்கான ஓப்பனிங்ஸ் ராஜா கிட்ட இருந்தும் வருகிறது, என்னை சுத்தியும் வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். என்னுடைய ஊழிய வாழ்க்கையில சாட்சியாக சொல்ல முடியும். என்றைக்கு ஊழியத்திற்கு வந்தோமோ இன்னைக்கு வரைக்கும் தினம் தினம் சப்ளை ஆண்டவர் ஓபன் பண்ணி இருக்கிறார். டெய்லி சப்ளை, டெய்லி சப்ளை. ஒரு நாள் கூட எப்படி வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை வருகிறதோ அது கூட சில நேரத்தில் நிக்குது. ஆனால் பரலோகத்தினுடைய சப்ளை ஒரு நாளும் நிற்கிறது இல்லை. தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரக்கூடியதான பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அருமையானவர்களே, டெய்லி சப்ளை. எலியாவுக்கு வந்த மாதிரி டெய்லி ஆண்டவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். ஊழிய செஞ்சாதான் சப்ளை பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களோ? நீ ஆண்டவருக்கு உண்மையாரு, உனக்கு சப்ளை பண்ணுவார். நீங்க செய்கிற வேலையை விட, நீங்க செய்கிற தொழிலை விட தேவனுடைய சப்ளை உனக்கு வர வேண்டுமா? நீ தேவ சன்னிதானத்துல முழங்கால் படியிடு, தரிசனத்துக்குள்ள நீ வா, நீ ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உனக்கான செலவுகள், உனக்கான சப்ளை பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பினான்சியல் பிரச்சனையா, உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கிறதா, உங்க வாழ்க்கையில பற்றாக்குறையா இருக்கிறதா, உங்க வாழ்க்கையில அன்றாட காரியங்களை பூர்த்தி செய்ய முடியலையா, இன்னைக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவர் அன்றாடம் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அவருடைய கண் உண்மையில் இருந்தால், நீ அவருக்கு பிரியமாய் நடந்தால், நீ அவருடைய தரிசனத்தில் இருந்தால் உனக்கான டெய்லி சப்ளை தேவன் அனுமதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் கிரியை செய்கிற விதம் ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, டெய்லி சப்ளை நடக்குதா? அடுத்து 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், இப்போ சப்ளை பண்ணிட்டு இப்ப ராஜா ஒரு கட்டளை போடுறார். எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால், அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்தரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும், அதை நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் கடவுது. பாருங்க, எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கலங்கிட்டு இருந்தோம். ஏன் ஆண்டவரே எதிர்ப்பு வருது நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அந்த ஜனங்களும் அப்படிதான் கேட்டாங்க. ஆனா ரிசல்ட் பாருங்க, இப்ப ராஜா ஃபண்டும் சப்ளை ஆயிடுச்சு, டெய்லியும் தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு. இப்ப அடுத்து சொல்றாரு, எவனாவது இந்த வேலையை தடை பண்ணினால், எவனாவது இதற்கு எதிராய் செயல்பட்டால் அவன் தூக்கி அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதுலயே அவனை தூக்கி கொலை பண்ணணும். அடுத்தது அவன் வீடு சுட்டரிச்சு குப்பை மேடாக்கணும். அங்க போட்டிருக்கிறது குப்பை மேடாக்கப்பட கடவுது. பாருங்க, தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமா இருக்கிறது. கருமையானவர்களே, நீயும் நானும் ஆயத்தமா இருந்தால் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்துல நிறைய அதிகார மையங்கள், தேசத்தினுடைய சக்திகள் நம்முடைய ஊழியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களோ, எப்படி திறக்கப்பட போகிறதுன்னு? எங்கிருந்து அடைக்கப்பட்டுச்சோ அங்கிருந்தே ஒரு ஓப்பனிங் கொடுக்கறதா நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைல். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேலையை தடை பண்றதுக்கு எவனாவது பேசினா அவனுக்கு தூக்கு தண்டனை. அடுத்தது அவன் வீட்டவே குப்பைமேடு ஆக்கிடுவேன். பாத்தீங்களா, எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக தான் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், தரிசனத்துல நின்றால் போதும். தரிசனத்துல நாம் தேவ சன்னிதானத்தில் இருந்தால் போதும். இப்பொழுது ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவசரப்பட்டுறாதீங்க. ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நீங்க ஆயத்தமாகுங்க. அந்த எழுப்புதலுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எதிர்ப்புகளை அடக்குகிறதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க போராட்டம் பண்ண வேண்டாம். நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தமா இருக்கட்டும். நம்முடைய முழங்கால்கள் யுத்த ஜெபங்களை செய்யட்டும். நாம் தேவ சன்னிதானத்தில் ஒருமனப்பட்டு சீர்படுவோம். நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இங்க பாருங்க, எதிராய் வருகிறவனுடைய வீடு எருக்களமாக்கப்படும், குப்பை மேடாக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய விடுதலையை இந்த நாட்களில் நாம் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஜனங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு அப்புறம் எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்பு இவர்களுக்கு அனுகூலமாய் மாறிவிட்டது. எதிர்ப்பு இவர்களுக்கு ஃபேவராக மாறிவிட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதிர்ப்பு வருகிறது ரெண்டு நன்மை. ஒன்று, எதிர்ப்பு வரும்போது நம்மை சீர்படுத்துவதற்காக. இன்னொன்று, எதிர்ப்பு வருகிறது நமக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதற்காக. ஒருவேளை நீங்க சீர்பட்டிருக்கிறீங்களா? நீங்க சீர்பட்டால் இனி வருகிற தடைகள் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, இனி வருகிற தடைகள் உனக்காக வாசல்கள் திறக்கப்படுவதற்காக.
இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அதுடைய 15வது வசனம் வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாருங்க, வேலை முடிஞ்சிருச்சு. தொடங்கினவர் முடிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உனக்குள்ள ஒரு வேலை தொடங்கினாரா? உன்னை ஒரு ஊழியத்தை செய்ய தொடங்கினாரா? அல்லது உன் குடும்பத்துல தேவன் ஒரு செயலை தொடங்கினார் என்றால், நீ சரியாக தேவ சன்னிதானத்தில் இருந்தா தொடங்கினவர் முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல வெளிப்படுத்தும் விஷயம் சொல்றாரு, அவர் அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை தொடங்கினார். எபிரேயர்ல சொல்றாரு, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். உன் வாழ்க்கையில விசுவாசத்தை தொடங்கினாரா? கவலைப்படாத, அதை முடிக்கிற வரைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? கவலைப்படாத, அதை முடிக்கிற வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்க கையில் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறாரா? அதை முடிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது உன்னை கொண்டே செய்து முடிப்பார் ஆண்டவர். அதற்குள்ள உன்னை புடமிடுகிறது, சீர்படுத்துகிறது, அது அவருடைய வேலை நடக்கும். ஆனா உன்னை கொண்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இங்க பாருங்க, எவ்வளவு போராட்டம். கிட்டத்தட்ட 16 வருஷம் தடைப்பட்டிருந்த வேலையை ஜனங்கள் தேவ சன்னிதானத்துல சீர்பட்ட உடனே, அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே, தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனே, தேவன் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, முற்று பெறாத ஏதாவது ஜெப குறிப்பு உங்ககிட்ட இருக்குதா? இன்னும் விடுதலை கிடைக்காத ஏதாவது காரியங்கள் உங்ககிட்ட இருக்குதா? இன்னும் தீர்வு கிடைக்காத ஏதாவது காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த விஷயத்துல இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அதை முடிக்கிறதுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த விஷயத்தை உனக்கு செய்து கொடுக்கிறதுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தமுமான தேவன். ஆனா ஒன்று, உன் வாழ்க்கை நீ அவருக்கு ஒப்பு கொடு. உன் வாழ்க்கை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடு. உன் வாழ்க்கையை தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடு. அப்படி நீ ஒப்பு கொடுத்தால் அவர் செய்து முடிக்கிறதுக்கு சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, எழுப்புதல ஆண்டவர் தொடங்கினார்னா அவர் முடிக்கிறதுக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள அது தொடங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேலை முடிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஆகாய் என்றாலே ஒரு பண்டிகை என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். ஆகாய் தீர்க்கதரிசி வரும்போது பண்டிகை மாதிரி இல்ல, மரண வீடு மாதிரி இருந்துச்சு. ஆலயம் அஸ்திபாரத்தோட நிறுத்தப்பட்டிருந்துச்சு. ஜனங்கள் தளர்ந்து போயிருந்தாங்க, சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனால் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்த உடனே இங்கே ஒரு பிரதிஷ்டை ஆராதனை அங்கு நடக்கிறது. திரும்ப பண்டிகையாய் மாறுகிறது. அருமையானவர்களே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை வருஷத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்தை கண்ணீரா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்தை போராட்டமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்தினுடைய தடையா இருந்தாலும் சரி, 70 வருஷ தடையை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப கொண்டு வந்த தேவன், 16 வருஷம் தடையை உடைத்து ஆலயத்தை தொடங்கின தேவன், ஆலயத்தை தொடங்கினது மட்டுமல்ல, அதை முடித்து பிரதிஷ்டை பண்ணின தேவன், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டையை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். எந்தெந்த விஷயம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது? எந்தெந்த விஷயம்? எனக்கு அருமையானவர்களே, வேலை இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அதில் ஒரு பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். புதிய வேலை உனக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறார். கல்யாணம் ஆகலையா? ஒரு கல்யாண பண்டிகை உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. குழந்தை இல்லையா? ஆண்டவர் குழந்தையை கெடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். ஒரு பண்டிகை நடக்க போகிறது. சர்ச்சைக்கு இடம் இல்லையா? இடத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஊழியம் இல்லையா? ஊழியத்தை கொடுக்க போகிறார். பணம் இல்லையா? பணத்தை கொடுக்க போகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசி நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு பண்டிகையினுடைய தீர்க்கதரிசி. உன்னுடைய துக்கத்தை பண்டிகையாய் மாற்ற போகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். நீ உபவாசத்தோடு தேவ சன்னிதானத்தில் இருக்கிறாய் அல்லவா? நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, அதை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், அவருடைய கண்கள் உண்மையிலே நோக்கமாய் இருக்கிறது. உன்னை ஒரு பிரதிஷ்டை பண்ணும்படியாய் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கடைசி வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நம்ம வாசிச்ச வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் 22வது வசனம்.
புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். 7 நாள் சந்தோஷத்தோடு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி விட்டார். அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தி விட்டார். அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்கப்படினார். பாருங்க, ஜனங்களை மகிழ்ச்சியாக்குகிறார், அவருடைய கைகளை பலப்படுத்துகிறார். அந்நிய தேசத்து ராஜாவை இவர்கள் பட்சமாய் கொண்டு வருகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீ உங்க வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தால் முதல்ல உன்னை மகிழ்ச்சியாக்குவார், அடுத்து உன்னுடைய கரத்தை பலப்படுத்துவார், அடுத்தது உனக்கு எதிரேயா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஒருவேளை உங்க கணவனா, ஒருவேளை உங்க மனைவியா, உங்க பிள்ளைகளா, அல்லது ஊழியத்திற்கு எதிரான எதிர்ப்புகளா, அல்லது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறார், அசீரியா ராஜாவினுடைய உள்ளத்திலே கிரியை செய்து அவனை பட்சமாய் பேசும்படியாக வைத்தார் அல்லவா. உங்களை முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ திரும்பும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கி உன் கரங்களை பலப்படுத்தி ராஜாக்களை உனக்கு பட்சமாய் ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றும்படியா, உன்னுடைய வேதனைகளை ஆண்டவர் மாற்றும்படியார், உன் கண்ணீரை துடைக்கும்படியார், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கும்படியாய் இந்த நாட்கள் ஆவியானவர் உன்னோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிரதிஷ்டையுடைய நாள் தொடங்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சொல்யூஷன் தொடங்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில உன்னுடைய பல நாட்களுடைய பிரயாசத்தை உங்கள் கண்களில் நீங்கள் காண போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? இருக்கிற இடத்துல இதை அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள் நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்ப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம். எத்தனை நாட்கள், எத்தனை பிரச்சனை, எவ்வளவு பெருசு, இது ஒரு விஷயம் இல்லை. நான் ஆண்டவருக்கு நேராக என்னை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் எனக்காக எங்கு வேண்டுமானாலும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையுடைய பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஆண்டவரே எந்த விதமான போராட்டத்தை குறித்து நான் கலங்க போறதில்லை ஆண்டவரே. எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர் இருக்கிறதற்காக உனக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி உங்க பிரச்சனை சொல்லுங்களேன். அந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர், இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய போராட்டமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை மகிழ்ச்சி ஆக்க போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உனக்கு எதிராக இருந்தவர்களின் பட்சமாய் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் தொட்டு கொண்டிருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. பரலோகத்திலிருந்து உனக்கு ஜெயம் வர போகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. உனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எதை குறிச்சு நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உன்னுடைய கண்கள்ல கண்ணீர் வருகிறதா? இன்னைக்கு உன்னுடைய இருதயம் பாரமா இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரதிஷ்டையினுடைய சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு நாள் இருக்க போகிறது. நீ மகிழ்ச்சியாகக்கூடிய ஒரு நாள் இருக்க போகிறது. உன்னை ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடிய ஒரு நாள் இருக்க போகிறது. என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தலாமா? நான் ஜெபம் செய்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்துல சோர்ந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஊழியத்தினுடைய ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறார்களோ, இன்னைக்கு நாங்க வேதத்துல வாசிச்சோம், தினம் தினம் சப்ளை பண்ணுகிற தேவன், இவருடைய தேவைகளுக்காக ராஜாக்களுடைய உள்ளத்துல ஏவுகிற தேவன். இன்றைக்கு நீங்க சப்ளை ஓபன் பண்ணி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, ஊழியத்திற்கு புதுசாய் ஒப்பு கொடுத்தவர்கள் என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், நான் எப்படி ஊழியத்தை செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாசத்துல ஒரு தடவை தான் சம்பளம் கொடுப்பான். என்னுடைய ஆண்டவர் டெய்லி சப்ளை பண்ணுகிற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியா நீங்க அவருடைய கண்களை திறங்க ஆண்டவரே. ஒருவேளை குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் வேதனைகளோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்குகளை ஆண்டவரே மகிழ்ச்சியாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியா நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீ கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.